Hi guys, இது ஒரு டெய்லி vlog. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச். திஸ் இஸ் மை காஸ்டியூம். ஐ டோன்ட் நோ லைக் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியுமா. ஸோ நான் மேக்கப் போட போகிறேன் கைஸ். பாய். மேண்டட்ரி மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். என்னோடய ஸ்கின்க்கு நான் எப்போவுமே ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் வந்து பாண்ட்ஸோடது. செஞ்ச ஒரு 3.5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வந்ததில்லை. ரேஷ் ஸ்கின்னோ இல்லை மூஞ்சில் டல்னஸோ எப்போவுமே எனக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் பர்சனலாக வந்ததில்லை. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும்னா அண்ட் ஒரு ஹை ப்ராடக்ட் வேணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் பாண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். காஸ்ட்டுமே 60 rupeesக்குள்ளே தான். ஸோ வெளியே வந்து வெயில் ரொம்ப அடிக்குது. ஸோ லிட்டரலாக மே மந்த் மாதிரி இருக்கேன். எனக்கு லிட்டரலாக இப்போ தான் மே மந்த் வந்து ஃபீல் பண்ணுறேன். பாதி நேரம் கரண்ட் இருக்காது வீட்டில். ஸோ வெயிலுக்கான எல்லா அறிகுறியுமே இங்கே இருக்குது ஜூன் மந்தில். ஜூன் 5 ஆகுது. லிட்ரலாக எனக்கு தெரியாது. நான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவேன்னு உட்காருவேன். வைஃபை ஆனில் இருக்கும். ஒர்க் பண்ணலான்னு உட்காரும் போது கரண்ட்டு போயிடும். நான் பண்ணுற ஒர்க்கு கரண்ட்கே பிடிக்கலன்னு எனக்கு வந்து ரிலைஸ் ஆச்சு. ஸோ நானே வந்து டீசெண்டாக மூடி வச்சுருவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கன்சிலர் ஷேட் நான் வாங்கினேன். இது ஒரு மார்ஸோடது. இது அரௌண்ட் 300 காஸ்ட் ஆச்சு. SPF 50+ கன்சீலர். இது எனக்கு ஷேட் சுத்தமாக மேட்ச் ஆகலை. லைக் நான் கன்சீலர் பார்த்தா நான் வாங்கினேன், சுத்தமாக மேட்ச் ஆகலை. இது வந்து எங்கள் அக்காவுக்கு தர போகிறேன். அதனால் அது மனசு கேட்கல எனக்கு. ஸோ நான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், அப்புறம் கன்சீலர். ஸோ வில் ஸ்டார்ட். கைஸ், உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் சொல்லுங்கள். கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் கலந்த லைக் ஒரு நேச்சுரல் லுக், ஒரு பிபி க்ரீம் மாதிரி. பிகாஸ் என்னோட ஷேட்க்கு எனக்கு எந்த பிபி க்ரீமே மேட்ச் ஆகலை. ஸோ இஃப் யூ கைஸ் நோ ப்ளீஸ் கமெண்ட் டவுன். டன் வித் மை ஃபேஸ் மேக்கப். நான் வந்து ஹைக்கு வந்து காஜல் மட்டும் போடலான் இருக்கேன். அப்புறம் லிப்ஸ்டிக். அப்புறம் அவ்வளோதான். கைஸ், லிட்டரலாக 12:21 ஆகுது. நான் 12:30க்கு போகணும் காலேஜ். இன்னும் மேக்கப் போட்டுட்ருக்கேன் 1/2 hour. நானும் என்னோட ஸ்மார்ட் வாட்ச் போடணும்னு பார்த்துருக்கேன். மாட்டுது 2 ஆக்சசரி மாட்டுச்சு என் கையில் வந்து. லிட்டரலாக யாராவது கால் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா வாட்ச் போட? நான் போடுவேன் கைஸ். டன் வித் மை மேக்கப். நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி என்ரோல் பண்ணியிருக்கேன் MOP வைஷ்ணவ காலேஜில், MA HRM. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணுன்னு. அண்ட் எனக்கு ஒரு 1 year கேப். லைக் லாஸ்ட் இயர் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். என்னோட பேச்சுலர்ஸ் லிட்டரலாக இது பாசிபிளாக தெரியல. லைக் ஒரு போத்தை நல்லா கண்டினியூ பண்ண முடியுமான்னு. பட் எனக்கு ஹோப் இருக்குது. கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் இன் மை கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதை விட்டு வெளியே வரணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மாஸ்டர்ஸோட வேல்யூமே ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட். ஸோ இஃப் யூ கைஸ் ஸ்டக் இன் எனிதிங், உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். என்னால் தான் வந்து காது குத்த முடியல. ஐ மீன் செகண்ட்ஸ் தட். அதனால் வந்து நானே வந்து உருவாக்கினேன். இதை பார்த்தேன். இது வந்து ஒரு டப்ஸ் மாதிரி. நீங்கள் செகண்ட் ஹியரிங் குத்தணும்னு அவசியமே இல்லை. யூ கேன் வேர் திஸ். லாட் ஆஃப் பீப்புள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எப்போ காது குத்துனீங்க அப்படின்னு. நான் வந்து குத்தவே இல்லை, இப்படி ஏமாற்றிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து யூசஸ். நானும் அம்மாவும் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் காலேஜ்க்கு. வெளியே ரொம்ப ஹீட் ஆக்சுவலி. ஸோ உங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க உங்க கூட.
அகெயின் ரிட்டனுக்கு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ மேங்கோஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. ஸோ அதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வந்து காலேஜ் போறேன். என்ன மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அல்ல, 4 to 5 டைம்ஸ் காலேஜ் கலைய வேண்டியதாக போச்சு. Talking about oral progress, at least we need 3 to 4 blogs or at least 3 published papers in our hand to make the authorship criteria strong. Yes. So we will start working on that. Probably from next week, I will update the new set of opportunities. In that specific column, you can look into speaking also because I told you right, like you haven't seen that separate sheet. So start looking on that, and we will have a separate call regarding that opportunities where I update new set of opportunities for this month of June. So I basically give you both cybersecurity and software engineering. Can I proceed with the same, like partially cyber and partially software? ஸோ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு பார்சல் வந்துச்சு. ரீசெண்டாக அம்மா எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் மாஸ்டர்ஸ் காலேஜ் போக போகிறேன். ஸோ அது ரீசனுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதில் தான் 2 வந்துச்சு ஆக்சுவலி இன்றைக்கி. ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் பிகாஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஷர்ட். இட்ஸ் வெரி கம்ஃபர்ட் டூ. அண்ட் எங்கள் அம்மா மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற 2 அப்ளிகேஷன்ஸ் விச் இஸ் அஜியோ அண்ட் ஜியோமார்ட். அண்ட் அவங்க நிறைய கூப்பன்ஸ் போடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஷீ நோஸ் எவ்ரிதிங். எனக்கு பர்சனலாக நான் இந்த ட்ரெஸ்க்குள்ளே போக மாட்டேன். ஐ லவ் ஹர் ஸ்டைலிங் பிகாஸ் அவங்க எனக்கு பண்ணுற பர்ஃபெக்ஷன்ஸ் யாராலுமே பண்ண முடியாது எங்கள் அம்மாவுக்கு. ஸோ தேங்க்யூ மம்மி ஃபார் திஸ் ட்ரெஸ்ஸஸ். அண்ட் இந்த எல்லோ ட்ரெஸ்ஸுமே வெரி க்யூட். இதை வந்து டூருக்கு போடலான் இருக்கேன் நான் வந்து. Hi guys. So இந்த டே vlogல வந்து நான் காஃபி பண்ண போறேன். லிட்டரலா இந்த வீடியோ நீங்க யார் வீட்லயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லார் வீட்லயுமே வந்து ஓடிஜி வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப மந்த்ஸ் ஆச்சு. அதனால அம்மா வந்து இதை வந்து ஒரு பீரோ மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க டு கீப் த ரேஷன்ஸ். அண்ட் லிட்டரலி இந்த கப்பு நான் அதுல தான் எடுத்தேன். ஒரே ஃபன் ஐடியா இல்ல. நான் ஒரு நியூ ஃபிளேவர் காஃபி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த காஃபில வந்து நான் இப்போதைக்கு ஒரு வாட்டர் அண்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். I'm gonna add some chocolate syrup, Hershey's. I'm putting lot, I think. So it is mixing it. சுமாராக தான் இருக்கு. நான் சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்து எனக்கு எப்படிதான் தூக்கம் வரும். எனக்கு லிட்டரலாக எனக்கு 3 கிளைண்ட் கால் இருக்குது. ஒன்று 7 to 7:30, இன்னொன்று 8:30 to 9 PM, இன்னொன்று 9:30 to 10 PM. அப்புறம் டீம் காலும் இருக்குது. 4 மீட்டிங்ஸ் டே. நான் வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து மண்டே மட்டும் தான் பிடிக்காது. பட் நான் இப்போ ரொம்ப மெச்சூர்ட். எனக்கு எல்லா டேயுமே பிடிக்காது வீக் டேஸில்.